தானே போகிறோம். இல்லடி, மீனா கிட்ட போயிட்டு டியூஷன் ஃபீஸ் கொடுத்துட்டு அப்படியே பசங்க எப்படி படிக்கிறாங்கன்னு கேட்டு வரலாம். சரி, அப்போ நான் வீட்டுக்கு போகிறேன். ஏண்டி நீ மட்டும் தனியாக போகிறேன்ற? அப்படியே வா, கொடுத்துட்டு போயிடலாம். முன்னாடியே உன்கிட்ட என்னக்கா சொன்னேன், எனக்கு தலை வலிக்குதுன்னு சொன்னேன். ஏய், போகிற வெளியில் தானே, அப்படியே கொடுத்துட்டு போயிடலாம் வாடி. சரி சரி வா, அங்கே போய் கொஞ்ச நேரம் உட்காந்துக்காத. அதெல்லாம் ஒன்றும் உட்கார மாட்டேன் வா. சரி, மீனா வீட்டுக்கு வரத்துக்கு உனக்கு என்ன பிரச்சனை? அவளுக்கு நமக்கு ஏதாவது சண்டையா என்ன? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீயே ஏதாவது ஒன்று சொல்லிக்கினே இருக்கக்கா. கேட்டேன்டி சும்மா. மீனா மீனா. அக்கா வாங்க. ஏய் நிலா, எப்படி ஊர்லேருந்து வந்த? 2 நாளாக ஆகுது மீனா. நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன்டி, நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் மீனா. முன்னாடி ஆள் பார்க்க இவ்வளோ மாடனாக மாறிட்ட. அவதான் காலேஜ் படிக்கிறாளே. அப்படியா? ஹையர் ஸ்டடீஸ் போட்டிருக்கியா? ஆமாம் மீனா. ஒரு ப்ராஜெக்டுக்காக தான் ஊருக்கு வந்தேன். என்ன ப்ராஜெக்ட் ரீ? ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும், கொஞ்சம் டாக்குமெண்ட் வேலை இருக்குது, அதுக்காக தான் வந்தேன். ஓகே ஓகே, ஏதாவது ஹெல்ப் வேணா என்ன கேள்றி. நான் ஒரு லூஸு. வாங்கக்கா உட்காந்து பேசலாம், உட்காருங்க. நிலா, ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்கடி, ஏதாவது சாப்பிட்றியா? இல்லைம்மா வேணாம், இப்போ தான் நாங்கள் ரோசா போம்மா வீட்டுக்கு போயிட்டு காப்பி குடிச்சிட்டு தான் வரோம். ஓ அப்படியா, அங்கே போயிட்டு தான் வரீங்களா? ஆமாம் மீனா, என்னாச்சுன்னு தெரில. இந்த நிலா ஒரு நாள் ப்ராஜெக்டுன்னு போனா. அக்கா விடாக்கா அந்த கதையை. அட இருடி, நம்ம மீனா தானே சொல்லலாம். இதோட பார்க்குற எல்லார்கிட்டையும் சொல்கிறக்கா அந்த கதையை. நீ நான் தான் சரியாயிட்டல. என்னாச்சுக்கா சொல்லு, கேட்குறா பாரு. அது ஒன்றும் இல்லடி மீனா, ஒரு நாள் கேமரா எடுத்துன்னு போனாவே வீட்டுக்கு வரவே இல்லை. எனக்கு ஒரே பயம், வயிற்றில் புளியை கரைச்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா நான் தூங்கிட்டேன், நைட் ஆயிடுச்சு. இவன் எப்போ தான் வந்தான்னு தெரியல, காலையில் வந்து உட்காந்துட்டே தூங்குறாடி. அக்கா ப்ராஜெக்ட்னா சும்மா இல்லைக்கா, அது எங்கே பார்த்தாலும் அலையணும், கொஞ்சம் டயர்டாக இருக்கும், லேட்டாக வீட்டுக்கு வந்திருப்பா. எத்தனை மணிக்கு? 1 மணிக்கா? நைட்டில் ஏதாவது ஃபோட்டோஸ் எடுத்திருப்பாக்கா. நீ சொல்றி மீனா, அதை தான் நானும் சொல்லியிருக்கேன், நம்ப மாட்டாங்க. சரி ஃபோட்டோஸ் எடுத்தா சரி, அதுக்கப்புறம் அப்படியே பேய் அரைஞ்ச மாதிரியே உட்காந்துருக்காடி. பேயும் அறையில ஒன்றும் அறையில, சும்மா இருக்கா. நான் வந்த விஷயத்தையே மறந்துட்டேன் பாரு. என்ன மீனா, டியூஷன் ஃபீஸு ஏங்கா பசங்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்கலாம்ல? கதிர் எப்படிமா படிக்கிறான்? செம்ம வாழ்க்கை அவனை என்னால் டியூஷனில் கண்ட்ரோலே பண்ண முடியல. அவன் வாழ்த்தனம் பண்ணுறதெல்லாம் பக்கத்தில் உட்காந்துருக்க பசங்கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கான். இதே கம்ப்ளைண்ட் தாமா ஸ்கூல்லேயும் அவன் மேலே. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்ல. கனி எப்படிமா படிக்கிறா? எந்த பிரச்சனையும் இல்லைக்கா கனிக்கிட்ட, அவன் ரொம்ப நல்ல பொண்ணு. இந்த கதிர் தான் எப்படி தான் வீட்டில் வச்சுருக்கீங்களோ தெரியல. அவன் எங்கே வீட்டில் இருக்கான், வெளியிலே தான் சுற்றுறானே. அப்படியே விட்டுறாதீங்கக்கா, அப்புறம் பசங்களை நம்மளால் பிடிக்க முடியாது. சரி சரி, நான் சொல்கிறத சொல்லின்னு தான் இருக்கேன். அப்புறம் அவனோட வாழ்க்கை அவன் கையில், நான் என்னம்மா பண்ண முடியும்? சரி நீ கொஞ்சம் பார்த்துக்கோ மீனா கதிரை. அதெல்லாம் டியூஷனில் டெய்லி மிரட்டின்னு இருக்கேன். சரி அப்போ நாங்கள் கிளம்புறோம். இருங்கக்கா, இப்போ தானே வந்தீங்க. நிலா வேற ரொம்ப நாள் கழிச்சு ஊர்லேருந்து வந்திருக்கா. நான் ஏதாவது சாப்பாடு செய்கிறேன், சாப்பிட்டு கிளம்புங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் மீனா, நானே காலையிலே பசங்களுக்கு சாப்பாடு செஞ்சல, அதனால் ஹாட் பாக்ஸில் அப்படியே தான் இருக்குது. போயிட்டு 2 பேரும் சாப்பிட வேண்டியது தான். சரிடி, போயிட்டு வரேன். சரி நிலா. அப்புறம் நிலா, ஒரு நாள் டியூஷனுக்கு வாடி. எதுக்குடி? நான் படிக்கிறதுக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, நீ ஈவினிங் டைமில் தான் ஃப்ரீயாக இருப்பேன், அதுக்காக தான் கேட்டேன். கண்டிப்பாக வரேன். சரிடி பாய். வரேன் மீனா. சரி பார்த்து போயிட்டு வாங்க. ஏங்கா அந்த கதையை அதோட விடமாட்டியா நீ? அவள் நம்ம பொண்ணுடி, அவகிட்ட சொல்கிறதால என்ன? சரி சரி வா. ஜூலி வா வா, சாப்பாடு போடுற வா. வாடா, எங்கடா போற ஜூலி? என்ன வெயில். சரிடி, சாப்பாடு எடுத்துன்னு வா. என்னது சாப்பாடா? எனக்கு செம்ம தலைவலிக்குது, எனக்கு கொஞ்ச நேரம் தூங்க விடு. சரி சரி தூங்கு. இந்த வரேன் பசங்களா. என்ன அதுக்குள்ள வந்துட்டீங்க? என்னது அதுக்குள்ளயா? மணி 4மா? 4 ஆயிடுச்சா? ஐயோ, ஸ்நாக்ஸ் எதுவும் செய்யலையா பண்ணி? டேய் இருக்குடா, பிஸ்கெட் இருக்கு, மிச்சர் இருக்கு. சித்தி என்னம்மா இன்னும் தூங்குறாங்க? அப்பா காலையில தூங்கினவங்களா இன்னும் தூங்கின்னு இருக்காங்க? இல்லடா, அவள் ஏஞ்சி நாங்கள் கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருந்தது, போயிட்டு வந்தோம். அப்புறம் ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ தான்டா தூங்குனா. மதியம் ஒரு 1 மணிக்கு தூங்கியிருப்பா. சரி எழுப்பணும் இரு. சரி கை காலை சுத்தம் பண்ணிட்டு வாங்க, நான் காப்பி ஆற்றி பிஸ்கெட் தரேன். என்ன ஒரு நல்ல தூக்கம். பூ பூ
சித்தி ஏந்திரி சித்தி, மணி 6 ஆகுது பாரு. என்ன அது, மணி 6 ஆகுதா? நான் நாகினியா மாறி இருப்பனே. என்ன சொல்ற? ஐயோ, ஒன்றும் இல்லடா, ஏதோ நாகினி அது இதுன்னு சொன்ன மாதிரி இருக்கு. நாகினி நான் சொன்னேன்? ஆமா. இல்லடா, நாயினின்னு சொன்னேன்டா. நான் நாயா? அம்மா, இந்த சித்தியை பாருமா என்ன சொல்றாங்கன்னு. இவன் ஒருத்தன் என் நிலைமை தெரியாம விளையாடுறான். சரிடா, மணி என்ன ஆகுது? மணி 4 ஆகுது. அட பாவி. டேய், உன்னை கை கால் தானே சுத்தம் பண்ண சொன்ன, இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? இம்மா தானே தூங்குறாங்க, அவங்கள எழுப்பி விட்டேன். போடா, எனக்கு எழுப்ப தெரியாதா? நான் போய் கை கால் சுத்தம் பண்ணு போ. சின்ன பொண்ணு, அவ எப்படி கரெக்டா இருக்கா, நீ மட்டும் ஏன்டா அப்படி பண்ற? சரி சரி, ஆரம்பிக்காத இரு. ஏய் நிலா, சாப்பாடு எடுத்து வட்டாடி. சாப்பாடா? சரி எடுத்து வை. சித்தி, உன்னால நான் ஸ்கூல் விட்டு வந்தோடனே நீ ஹைஃபை போடுவ, என்னை கட்டி தூக்குவ. ஆனா நீ வர வர என்கிட்ட பேச கூட மாட்ற சித்தி. சாரி கனி, சித்தி கொஞ்சம் டென்ஷன்ல இருந்தேன், அதனாலதான். சரி சரி. சரி, டியூஷன் எப்ப கிளம்புவ? 5:30 மணிக்கு. சரி, இன்னைக்கு நான் உன்னை டியூஷன்ல விடுறேன். சரி சித்தி. டேய் இந்தாடா, பன்னு செஞ்சேன் பேர், சாப்பிடு. இந்தா கனி. நிலா, உனக்கு சாப்பாடு எடுத்து வந்துடுவா? எடுத்துனுவாக்கா. இந்தாடி. அக்கா, பசங்களை நான் இன்னைக்கு டியூஷன்ல எடுத்துன்னு போய் விட்டு வரேன். ஏண்டி, நீ தான் தலைவலிக்குது டயர்டா இருக்குன்ற, நீ எதுக்கு போற? இல்லைக்கா, என் ப்ராஜெக்ட் ஒர்க் அப்படியே நின்றுச்சு. சரி, அதான் பசங்களை விட்டுட்டு கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு வரணும். சரி சரி, போயிட்டு வீட்டுக்கு நேரத்தோட வந்துடணும், சரியா? சரிக்கா. சரி பசங்களா, டியூஷன் போகலாமா? என்னது டியூஷன்க்கா? சித்தி, நானே சின்ன குழந்தையா நானே போய்ப்பேன்ப்பா. டேய், என்னடா டியூஷனில் சுத்தமாக அடங்க மாட்டியா? மீனா அவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணுறா. யார் சொன்னா உனக்கு? இன்னைக்கு நானும் உங்கள் அம்மாவும் டியூஷன் ஃபீஸை கொடுத்துட்டு நீ எப்படி படிக்கிற என்ன பண்ணுறன்னு கேட்டுன்னு வரலான்னு போயிருந்தோம். ஐயோ, டீச்சர் தான் சொன்னாங்க. அவளால் உன்னை அடக்கவே முடியலையா, ரொம்ப வாழ்த்தனம் பண்ணுறேன். அப்படியா சொன்னாங்க? டேய் பாவண்டா மீனா, அவன் என் ஃப்ரெண்டுடா, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோடா, பேச்ச கேளுடா. சரி சரி சித்தி, கேட்டுடுறேன். சரி வாங்க கிளம்பலாம். சரிக்கா, நான் போய் டியூஷனில் பசங்களை விட்டு வரேன். பார்த்து போங்க. மீனா மீனா. வரேன். வா நிலா. கனி, கதிர், நீங்க போய் மாடியில் உட்காருங்க. ஓகே டீச்சர். வாடி, மேலே போகலாம். ஐயோ, நான் வரலப்பா, நீ போய் டியூஷன் எடு, நான் வீட்டுக்கு போகிறேன். என்னது வீட்டுக்கு போறியா? வாடி, ஃப்ரீயாக தான் இருப்பேன் ஈவினிங் டைமில். இல்லடி, ஃப்ரீயாலாம் எனக்கு வேலை இருக்குது. ஒரு 7 மணிக்கு மேலே போடி. ஐயோ, 7 மணிக்கு மேலேயா? 6 மணிக்கு மேலே நீ கோடி ரூபாய் கொடுத்தாலும் நான் கூட இருக்க மாட்டேன்ப்பா. ஏண்டி 6 மணிக்கு மேலே என்ன ஆக போகுது? இல்லடி, 6 மணிக்கு எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, அதான் சொன்னேன். சரி, நான் வரேன், பாய். என்ன இவ இப்படி பண்ணுறா? ஐயோ, இன்னைக்கு 6 மணிக்கு எப்படியோ தப்பிச்சு வந்துட்டோம். டெய்லி என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. நான் இதே உடம்போத எப்படி சுற்றுறது? யாராவது என்னை பார்த்தா என்ன ஆகும்? இந்த பிரச்சனைக்கு எப்படியாவது ஒரு தீர்வு காணணும் நம்ம.